ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கனில் போன்லெஸ் சிக்கனில் கைமா கறி பார்க்கலாங்க. கைமா பண்ணிவிட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். போன்லெஸ் சிக்கனு இது ஒரு 4-5 வாட்டி ரிவர்ஸ் போட்டுக்கிட்டோம்னா இது மாதிரி கைமா ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மசாலா திங்ஸ் போட்டுக்கலாம். ஏலக்காய், பட்டை, லவங்கம் இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ பிரியாணி இலை ஒரு 2 சேர்த்துருக்காங்க. வெங்காயம், பூண்டு போட்டிருக்கேன். மெலிசாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம், பூண்டு போட்டுக்கிட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. இப்போ தனியா பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிட்டேன். கஸ்தூரி மேத்தி போடனால நல்ல மணமாக இருக்கும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு வாட்டி இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிகமாக ஃப்ளேம் இருந்ததுன்னா அது மசாலா தீஞ்சிருங்க. அதனால் மீடியமாக ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டேங்க கொஞ்சம். இதை நல்லா மசாலாவில் போட்டு நல்லா சிக்கனை நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா தண்ணி விடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா தண்ணி விட்டு இது மாதிரி நல்லா வெந்து வருது. ஃப்ரையாக பண்ணிக்கணுன்னா இப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டாலும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் மசாலா கறியாக பண்ண போகிறேன். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு பண்ணிக்கலாங்க. இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நம்ம இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கெல்லாம் சாப்பிட போகிறோம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணி. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா நம்ம சிக்கன் கைமா கறி ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கும் நல்லாயிருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சாப்பிட்றேங்க. ரொம்பவும் சுவையாக இருக்குது. Okay viewers, bye.